இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பைபிள் டாக் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको इस बाइबल टॉक के इस प्रोग्राम में हम स्वागत करते हैं. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा प्रभु आप सबको आशीषित करें. எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர். आइए पलटें अपने बाइबल को. पहला कुरिन्थियों की किताब 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். पहला अध्याय का और पलटें. पहला कुरिन्थियों उसका पहला अध्याय का और पलटें. 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26वीं आयत को हम पढ़ें. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहते हैं, எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். हे भाइयों अपने भुलाए जाने को तो सोचो. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. कि ना शरीर के अनुसार बहुत ज्ञानवान और ना बहुत सामर्थी और ना बहुत कुलीन बुलाए गए. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். परंतु परमेश्वर ने जगत के मूर्खों को चुन लिया है कि ज्ञानवान को लज्जित करें. और பலமுள்ளவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने जगत के निर्बलों को चुन लिया है कि बलवानों को लज्जित करें. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने जगत की नीचे और तुच्छों को वरन जो है भी और वरन जो है भी नहीं उनको भी चुन लिया है कि उन्हें जो है व्यर्थ ठहराएं. கர்த்தருடைய அழைப்பை குறித்து இந்த வசனத்தில் நான் வாசித்தோம். परमेश्वर की बुलाहट के बारे में इस वचन में हम पढ़े हैं. கர்த்தருடைய அழைப்பு இந்த உலகத்தில் மிக பெரியதுங்க. परमेश्वर की बुलाहट इस दुनिया में सबसे महान है. அந்த அழைப்பை நாம் விவரிக்கவே முடியாது. उस बुलाहट को हम सही से विवरण नहीं कर सकते. உண்மையிலே நாம் பெரிய ஞானவான்கள் அல்ல, जरूर हम सचमुच ज्ञानवान तो नहीं, வல்லவர்கள் இல்லை, बलवान नहीं, பிரபுக்கள் இல்லை, हम एक प्रभु तो नहीं, பிரயோஜனமானவர்கள் இல்லை, हम लायक लोग नहीं, எதவிதத்திலும் தகுதியில்லாதவர்கள் இல்லை. सारे हम किसी बात की आदर के योग्य नहीं है. ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். लेकिन प्रभु ने हमें चुन लिया है. ஆனாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். फिर भी प्रभु ने हमें बुलाया है, அவருடைய அழைப்பு மிக பெரியது. क्योंकि परमेश्वर की बुलाहट महान है. ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். हर एक दिन हमें इस बुलाहट को सोचना चाहिए. இந்த உலகத்துல நம்மை காட்டிலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், क्योंकि इस दुनिया में हमसे बढ़कर अच्छे पढ़ने वाले हैं, திறமையானவர்கள் இருக்கிறார்கள், बहुत ही टैलेंट वाले हैं, வல்லவர்கள் இருக்கிறார்கள், वो बलवान है பிரபுக்கள் இருக்கிறார்கள், और बड़े बड़े प्रभु हैं, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், धनवान भी है உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். और हमसे सच्चाई लोग भी हैं. ஆனாலும் लेकिन தேவன் परमेश्वर இந்த எந்த லிஸ்டிலையும் இல்லாத நம்மை அவர் அழைத்திருக்கிறார். इस सूची पत्र में कहीं पर भी हम है ही नहीं, लेकिन प्रभु ने हमें बुलाए. ஒருவேளை நம்மை ஒரு கம்பெனியில ஒருவேளை நம்ம அழைத்திருப்பார் என்றால், अगर मानिए कोई भी कंपनी में आपको बुलाए हैं तो அந்த அழைப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். हम हर एक दिन उसके बारे में सोचेंगे. அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு நம்மளை கூப்பிடும் போது, लेकिन उससे बढ़कर और बढ़िया कंपनी में हमारे लिए कोई इंटरव्यू के लिए बुलाया जाता है तो அதுல வேலை கிடைக்கும் போது अगर वहां पे हमारे लिए नौकरी मिल जाती है तो நமக்குள்ள இன்னும் ஒரு சந்தோஷம் அதிகமாகும். हमारे अंदर कितनी खुशियां आती है. ஆனா அதை எல்லாவற்றை காட்டிலும் लेकिन उन सब चीजों से कार्य से बढ़कर வானத்தையும் பூமியையும் படைத்தார் आकाश और पृथ्वी को जिसने सृजा, சர்வ வல்லமையுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, சேனைகளின் கர்த்தர், सेनाओं का यहोवा, அவர் பரிசுத்தர், वो पवित्र है, அவர் பரிசுத்தர். वो पवित्र है. உங்களை என்னை அவர் அழைத்திருக்கிறார். आपको और मुझे उन्होंने ही बुलाया है அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக, अपने संतान होने के लिए, அவருடைய சீடர்களாய் இருக்கும்படியாக, अपने चेला बनने के लिए, அவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கும்படியாக, अपने सेवक बनाने के लिए, அவரோடு பேசும்படியாக, उनके साथ हमें समय बिताने के அவருடைய लिए, வேலையை செய்யும்படியாக, उनका कार्य को करने के लिए, அவருடைய அந்த அந்த பிரசன்னத்துல மகிழும்படியாக, परमेश्वर की उस उपस्थिति में हमें मगन होने के लिए, அவரோட கூட நித்திய காலமாய் வாழும்படியாக परमेश्वर के साथ अनंत काल तक हमें जीने के लिए தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु ने हमें बुलाए हैं. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु ने हमें बुलाए हैं. ஆமென். आमीन. இன்றைக்கும் அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். आज भी वो बुलाहट आती रहती है. ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். आइए और एक वचन को हम पढ़ें. யாத்திராகமம்
निर्गमन 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 25वीं अध्याय का और हम पलटे. யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 25ல निर्गमन 25वीं अध्याय में கர்த்தர் மோசேயிட்ட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். यहाँ पर परमेश्वर मूसा से एक बहुत ही मुख्य बात करते हैं. அவர் மோசே 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையிலே அவர் இருக்கிறார். मूसा 40 दिन परमेश्वर के पास सिनाई पर्वत पर 40 दिन वो रहते थे, रात और दिन. அங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர் இருக்கிறார். वो परमेश्वर की उपस्थिति में रहा करते थे. அப்ப கர்த்தர் மோசேயோட கூட பேசுகிறார். तब परमेश्वर ने मूसा से बातें करते थे. அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ये बहुत ही मुख्य बात है. தானால் அழைக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நடக்க போகிற ஒரு முக்கியமான காரியத்தை அங்க சொல்லியிருக்கிறார். जो अपने लोग हैं, जो अब्राहम के वंश है, इज़राइल पीढ़ी के साथ जो होने वाली बातों के बारे में मूसा से परमेश्वर ने बात करते थे. என்ன சொல்கிறார் என்றால், क्या कहा परमेश्वर ने? 8வது வசனத்தை வாசிக்கும்போது 8वें वचन को पढ़ेंगे. யாத்திராகமம் 25ல 8. निर्गमन 25 का 8वीं आयत. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. और वे मेरे लिए एक पवित्र स्थान बनाए कि मैं उनके बीच निवास करूं. நான் வாசம் பண்ண, मैं निवास करने के लिए எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணு. मेरे लिए एक पवित्र स्थान को बनाइए. அவ்வளவு பெரிய ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக, इतना महान परमेश्वर वास करने के लिए, அவர் இருக்கும்படியாக वो वहां पर ठहरने के लिए ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். एक पवित्र स्थान को बनाने के लिए कहते हैं. 9வது வசனத்தை வாசிக்கும்போது 9 वचन में நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியே அதை செய்ய என்று சொல்லுகிறார். जो कुछ मैं तुझे दिखाता हूँ अर्थात निवास स्थान और उसके सब सामान का नमूना, उसी के अनुसार तुम लोग उसे बनाना. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப பிரயாணத்தில் இருக்கிறார்கள். अभी इज़राइल लोग यात्रा में हैं. ஒரு நாள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். पिछले दिनों में तो मिस्र में वो गुलामी में थे. ஆனால் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வேறு பிரித்து, लेकिन परमेश्वर ने उनके साथ रहकर उन्हें उस गुलामी से बाहर ले आया, उन्हें अलग किया சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து, और लाल समुद्र को 2 भागा. பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டு फिरौन और उसकी सेना को उस लाल समुद्र में मार डाला. அவர்களை கானான் என்கிற தேசத்தின் பிரயாணத்தில் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். फिर अपने इज़राइल लोगों को कनान की और उन्हें चलाकर आए थे. அவங்களை வழிநடத்துவதற்காக மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. उन्हें राह दिखाने के लिए मेघ का तंबा, आग का तंबा उनके आमने सामने जा रही थी. அது ஒரு வனாந்திர பாதை. वो एक निर्जल जगह की यात्रा है. அவர்கள் கானான் தேசத்தை அடைய வேண்டும். उनको जाकर कनान की ओर पहुंचना है. இந்த வனாந்திரத்துல इस निर्जल जगह में நம்முடைய தேவன் வாசம் பண்ணும்படியாக हमारे परमेश्वर वास करने के लिए ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தும்படியாக एक पवित्र स्थान को बनाने के लिए कहते हैं. இன்றைக்கு நாமும் आज हम भी கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். कनान की ओर हमारी यात्रा है. பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்கிறது. स्वर्ग की ओर हमारी यात्रा है. ஒரு ஓட்டத்திலே நாம் இருக்கிறோம். एक दौड़ में हम हैं. ஒருவேளை அது வனாந்தரமா இருக்குது, शायद वो जगह निर्जल जगह क्यों ना हो, கடினமா இருக்கலாம், कठिन रास्ते क्यों ना हो, வறட்சியா இருக்கலாம், बिल्कुल वहां पर अकाल की बातें क्यों ना हो. பல வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. कई साल आप दौड़ रहे हैं. இடையில சிவந்த சமுத்திரம் வந்திருக்கலாம், बीच में लाल समुद्र भी आता होगा, பார்வோன் வந்திருக்கலாம், फिरौन भी आता होगा, பல எதிரிகள் சத்துருக்கள் வந்திருக்கலாம், कई शत्रु विरोधियां आपके लिए आते होंगे, சில சமயத்துல தண்ணீர் கூட குடிக்காத நிலைமையில வந்திருக்கலாம். कई बार पानी के लिए भी मुश्किल लगा होगा. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கூட ऐसे परिस्थिति में भी என் தேவன் मेरा परमेश्वर நம்முடைய வாழ்க்கையில, हमारे जीवन में, நம்முடைய பிரயாணத்துல, हमारी यात्रा में, நம்முடைய ஓட்டத்துல हमारी दौड़ में அவர் வாசம் பண்ணும்படியாய் परमेश्वर वास करने के लिए அவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். वो चाहते हैं. ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. कितना महान अच्छा परमेश्वर है. இந்த வனாந்திரத்திலயா इसी निर्जल जगह में है क्या? ஆகாரை சந்தித்தாரே வனாந்திரத்துல, हाजिरा से मिले हैं उसी निर्जल जगह में. ஆபிரகாமை வனாந்திரத்துல சந்தித்திருக்கிறாரே, अब्राहम से मिला है उसी निर्जल जगह में. ஏன் தேவன் நம்மளை சந்திக்க மாட்டாரா? क्यों परमेश्वर हमसे नहीं मिलेंगे? அவர்களையாவது அப்பப்ப சந்திச்சார்.
उन लोगों को तो बार बार वो मिलते थे उनसे, பட் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? लेकिन हमारे लिए बहुत बड़ी एक आशीष क्या है? அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக, वो हमेशा निरंतर हमारे संग रहने के लिए, वास करने के लिए, அவர் எப்பொழுது வாசம் பண்ணும்படியாக, हमेशा हमारे साथ वो वास करने के लिए, அவர் தங்கும்படியாக, वो निवास रहने के लिए அவர் விருப்பமுடையவராய் वो चाहते हैं। ஆமென் आमीन, ஹalleluya हालेलुया। வனாந்தரம் என்பது ரொம்ப மோசமான பாதைகள், निर्जल जगह बिल्कुल वो बहुत ही बुरा रास्ता होती है, அதிகமான அக்கினி இருக்கும், वहाँ पर बहुत ही ज्यादा गर्मी होती है, இரவு நேரத்தில் அதிகமான குளிர் இருக்கும், रात के समय बहुत ठंड होती है, கொடிய விலங்குகள் இருக்கும், वहाँ पर बड़ी ऐसी जानवरें होती हैं। அதே போலயே வாழ்க்கை காணப்பட்டாலும் अगर इसी तरह हमारा जीवन होता क्यों ना हो, என்னை அழைத்த தேவன் जिसने मुझे बुलाया என்னோட கூட वो मेरे साथ என்னுடைய ஓட்டத்துல मेरे दौड़ में அவர் வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார்। वो वास करने के लिए चाहते हैं। தேவன் என்னோட கூட இருக்கும்போது परमेश्वर जब मेरे संग होंगे तो இதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க। इससे बढ़कर और कोई आशीष और बड़ी कार्य कुछ नहीं है इस दुनिया में। ராஜாதி ராஜா என் கூட இருக்கிறார், राजाओं का राजा मेरे साथ है। இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட கூட வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார்। आकाश और पृथ्वी को जिसने बनाया वो परमेश्वर मेरे साथ वास करने के लिए चाहता है। உங்களுடைய வீட்டில் அவர் வாசம் பண்ணும்படியாய் आपके घर पे आपके साथ वास करने के लिए चाहते हैं। ஆமென் आमीन, ஹalleluya हालेलुया, ஆமென்। आमीन। எப்படி அந்த வாசஸ்தலத்தை கட்டும் என்கிற மாடலையும் தேவன் அங்கு குறிக்கிறார்। इतना ही नहीं, परमेश्वर उस वास स्थान की नमूना को भी दिखाया है। அதை சித்தி மரத்தினால் நீ உண்டு பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது। उसे प्रभु बबूल की लकड़ी से बनाना है करके कहते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இவ்வளவு பெரிய தேவன் इतना महान परमेश्वर வாசம் பண்ணுவதற்கு वास करने के लिए, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மரம், जिसने परमेश्वर ने चुन लिया, वो लकड़ी कौन सा है? தேக்கு மரம் அல்ல, एक देवदारू नहीं है, விலை உயர்ந்த சந்தன மரம் அல்ல, कीमती की चंदन की लकड़ी भी नहीं है, ஒன்றுமே இல்லை। அதெல்லாம் ऐसा कुछ बड़ी बड़ी लकड़ी नहीं है। ஒரு ஸ்ட்ராங்கான மரம் சொல்ல முடியாது, एक बहुत ही सामर्थ्य या बहुत ही स्ट्रांग वाला भी नहीं है, வாசனை தரக்கூடிய மரம்னு சொல்ல முடியாது, या उसमें से खुशबू आएगा करके भी नहीं है, ஒரு கனி தரக்கூடிய மரம்னு இல்ல, या फल आएगा करके भी नहीं है। ஒரு சீத்தி மரம், एक बबूल की लकड़ी, அது யாராலையும் விருப்பப்படாத ஒரு மரம், कोई भी बबूल की लकड़ी को पसंद नहीं करेंगे। அது ஒரு அற்பமான ஒரு மரம், वो बिल्कुल एक नीचा एक तुच्छ जाना जाता है, எந்த விதத்திற்கும் யூஸ் இல்லாத ஒரு மரம்। मतलब बिल्कुल नालायक है। அந்த மரத்தை என் தேவன் விருப்பமுடையவராய், उस लकड़ी से प्रभु अपना वासस्थान बनाना चाहते हैं। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தாங்க। शायद आपका जीवन भी आज ऐसा ही होगा। ஒரு களிமண்ணா இருக்கிறோம், हम एक मिट्टी है, பிரயோஜனமற்றவர்களா இருக்கிறோம், नालायक है, தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம், योग्य नहीं है, அற்பமாய் காணப்படுகிறோம், बिल्कुल हम तुच्छ जाना जाते हैं, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், सबसे हमने विरोध किया, अलग किया है, சித்தி மரத்தை போல। एक बबूल की लकड़ी के समान। பட் தேவன் நம்மை அழைக்கிறார், लेकिन परमेश्वर में बुलाते हैं, இந்த சித்தி மரத்தினால் इस बबूल की लकड़ी से ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு, एक निवास स्थान को बनाने के लिए, நான் அதில் வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறேன்। ताकि प्रभु कहते हैं मैं उसके अंदर वास करना चाहता हूँ। ஹalleluya हालेलुया। நம்முடைய தேசத்துல பார்க்கும்போது முள்ளு மரம், हमारे देश में देखा जाए तो जिस पेड़ पे जो कांटे होते हैं, அது காட்டுல நிறைய இருக்கும், जंगलों में होता है, அது எந்த விதத்திற்குமே பிரயோஜனம் இருக்காது, मतलब किसी भी बात की वो लायक नहीं है, அதுல இருந்து கனி கிடையாது। उसमें कोई फलें नहीं मिलती है। நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் இருந்தது, शायद हमारा जीवन भी इस तरह है, எந்த ஒரு கனியுமே இல்லாமல் இருந்தோம், कोई भी फल नहीं है, அன்பு இல்ல, प्यार नहीं है, சந்தோஷம் இல்ல, खुशियां नहीं है, சமாதானம் கிடையாது, शांति नहीं है, எல்லாவற்றிலும் சண்டைகள் பொறாமை வாக்குவாதமாக தான் காணப்பட்டுச்சு। हमेशा लड़ाई होती है, नफरतें होती है, एक दूसरे के विरोधियां होते हैं, ऐसे ही हुआ करता है। அந்த மரத்துல நிறைய முள்கள் காணப்பட்டும், उस बबूल में बहुत सारे कांटे होती है, அது பக்கத்துல போனாவே அது மரம் குத்தக்கூடியதா இருக்கு। अगर उसका नजदीक जाते ही हम उसको सह नहीं पाते हैं। நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது, हमारा जीवन भी इस तरह है। अनेक பேரை நம்ம காயப்படுத்தி கொண்டிருந்தோம், कई लोगों को हमने कितना घायल किया நம்முடைய வார்த்தையினால, अपने शब्दों से, நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையினால, हमारे चाल चलन से, எத்தனையோ பேரை நம்ம காயப்படுத்தி கொண்டிருந்தோம்। बहुत
बहुत लोगों को हमने घायल किया, சோ யாருமே நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க. कोई भी हमारे नजदीक नहीं आ सकते थे. அந்த மரம் மிக பெரிய விலைய போகும் கூட சொல்ல முடியாதுங்க. अगर वो बहुत ही कीमती है करके भी नहीं बोल सकते हैं. அந்த மரத்தை யாரும் விரும்பி தன்னோட வீட்ல கூட வளர்க்க மாட்டாங்க. कोई भी उसे पसंद नहीं करते हैं या अपने घर पे उसे पालते मतलब रखते भी नहीं है. நம்ம கூட அப்படித்தான் இந்த மக்கள் நினைத்தார்கள். हमें भी लोग इस तरह समझते हैं. சில சமயத்துல நம்முடைய ஓன் பெற்றோர்கள் சகோதரர்கள் கூட நம்மை வெறுத்து தள்ளினார்கள். कई बार अपने खुद की परिवार भाई बहन मम्मी पापा भी हमसे नफरत करते थे. அதே போல தான் அந்த மரமும் காணப்பட்டுச்சு. इसी तरह वो पेड़ भी होती है. அது பார்க்கிறதுக்கு அழகும் இல்லை. वो देखने में सुंदर भी नहीं है. அங்கிருந்து சந்தன மரத்துல எவ்வளவு வாசனை வருமோ அந்த பிறப்பட்ட வாசனையும் கூட கிடையாதுங்க. चंदन की लकड़ी में कितनी सारा खुशबू आती है, ऐसा कुछ भी नहीं है. இன்னும் சொல்ல போனா ஃப்ரீயா தந்தா கூட வாங்க மாட்டாங்க. अगर हम कहेंगे तो अगर मुफ्त में हमें मिलेगा तब भी कोई उसे नहीं लेंगे. இதே தான் நம்முடைய வாழ்க்கை. यही बिल्कुल हमारा जीवन था. தேவன் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहते हैं இந்த மரத்துல इसी लकड़ी के ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு. एक निवास स्थान बनाने के लिए நான் அதில் வாசம் பண்ண போறேன். मैं उसमें वास करना चाहता हूं. ஆமென். आमीन. என்னை உங்களையும் அவர் தெரிந்து கொண்டாரு. आपको मुझको परमेश्वर ने चुन लिया है அவர் வாசம் பண்ணும்படியாக, ताकि परमेश्वर वास करें, அவர் உளவாடும்படியாக, परमेश्वर हमारे बीच में मंडला सके, அவர் அசைவாடும்படியாக, परमेश्वर हमारे बीच में मंडलाने के लिए. அவர் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்குமே. जहाँ प्रभु है वहाँ पर अद्भुत होती है. அவர் வாசம் பண்ண இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்குமே. जहाँ प्रभु वास करते हैं वहाँ पर उनकी उपस्थिति होती है. அவர் இருக்கிற இடத்துல அங்க விடுதலை உண்டு. जहाँ परमेश्वर है वहाँ छुटकारा है, அங்கு சத்தியம் உண்டு. वहाँ सत्य है, அங்கு அற்புதங்கள் உண்டு. वहाँ अद्भुत हैं. அங்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். वहाँ पर परमेश्वर बहुत बड़ी एक बदलावट को ले आ सकते हैं. ஆமென். आमीन. இதற்காக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். इसीलिए प्रभु हमें चुन लिए हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இப்படிப்பட்ட என் வாழ்க்கையில, ऐसे मेरे जीवन में, இப்படிப்பட்ட என்னுடைய இதயத்துல ऐसे मेरे दिल में என் இயேசு வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார். मेरा प्रभु वास करना चाहते हैं. ஆமென். आमीन. அந்த சீத்தி மரத்தினால உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். प्रभु कहते हैं इस बबूल की लकड़ी से बना. இயேசு கிறிஸ்து உயிரோடு நாட்களில் பார்க்கும்போது जब यीशु मसीह जिंदा थे उस वक्त में தன்னோடு கூட இருக்கும்படியாக अपने साथ रहने के लिए அவர் ஒரு சிலரை அழைக்கிறார். परमेश्वर ने कुछ लोगों को बुलाया. பேதுருவை அழைக்கிறார். पतरस को बुलाया. அவர் என்ன பெரிய மனிதரா? क्या पतरस बड़ा एक काम करता था क्या? அவர் கல்லாதவர்கள் என்று அறியப்பட்ட ஒரு மனுஷர். वचन में लिखा है वे लोग अनपढ़ थे करके लिखा है. மீன் பிடிக்கிறவர். वो मच्छुए थे. ஆனாலும் இயேசு அவரை அழைக்கிறார். लेकिन परमेश्वर यीशु मसीह ने उन्हें बुलाया. அவருடைய அழைப்பு ரொம்ப விசேஷித்தமானது. परमेश्वर की बुलाहट बहुत ही श्रेष्ठ होती है. பாவியான ஸ்திரீயை எங்க அழைக்கிறார். वहां पर पापिनी स्त्री को प्रभु ने बुलाया. அந்திரேயாவை அழைக்கிறார். अंतरियास को प्रभु बुलाया. யோவானை எங்க அழைக்கிறார். युगन्ना को प्रभु ने बुलाया. என்னோடு கூட இருக்கும்படியாக, अपने साथ रहने के நான் लिए, அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக, ताकि उनके बीच में वो वास कर सके, என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும் என்று, ताकि परमेश्वर की वचन को वे सुन पाए, என்னுடைய அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் கண்ணால பார்க்கும்படியாக ताकि यीशु मसीह के अद्भुत कामों को वे अपने आंखों से देख सके. அவரை அழைக்கிறார். परमेश्वर ने बुलाया. அழைக்கிறார். बुलाया. இன்றைக்கு அதே தேவன் आज भी वही परमेश्वर நம்மை அழைக்கிறார். हमें बुलाते हैं. உங்களுடைய சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க. आप अपनी परिस्थिति को देखिए मत, உங்களுடைய தகுதியை பார்க்காதீங்க. अपनी योग्यता को ना देखें, உங்களுடைய லெவலை நீங்க பார்க்காதீங்க. अपने स्थान को ना देखें. அந்த அழைப்பை நாம் கேட்டு लेकिन परमेश्वर की बुलाहट को हमें सुनना है, அதுக்கு கீழ்ப்படிந்து उसको आज्ञाकारिता रहना அந்த है. அழைப்புக்கு அர்ப்பணிக்கும்போது जब उस बुलाहट के लिए अर्पण करेंगे तो நிச்சயமாகவே जरूर தேவாதி தேவன் என்னோடு கூட இருந்து परमेश्वर जो राजाओं का राजा मेरे साथ रहकर என் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். मेरे द्वारा अद्भुत कामों को चिन्हों को करने के लिए वो सामर्थ्य है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொன்னாரு, प्रभु यीशु ने एक दिन कहा தன்னுடைய சீடர்களை பார்த்து, अपने चेलों से, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், आप अपने सामने के गांव की ओर जाओ, அங்கு கழுதை கட்டிற்கு காண்பீர்கள், वहां पर एक गधा को बांधे हुए देखोगे, அதை அவுத்து கொண்டு வாருங்கள். उसे खोलकर मेरे पास लाओ. இது யாராவது எதுக்கு என்று கேட்டால் अगर कोई आपसे पूछेंगे क्यों ले जाते हो, யாருக்கு தேவை? आपको क्या कहना चाहिए? இயேசுவுக்கு வேண்டுமா? मेरे स्वामी की जरूरत है, மேசியாவுக்கு வேண்டுமா? मेरे मेसिया की जरूरत है, ராஜாதிலே राजाओं के உலவாடும் राजा की जरूरत है. நாமும் ஒரு நாள் हम भी एक दिन
ஒரு நாள் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம், ऐसे बांधे हुए स्थान में थे, ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தோம். बिना छुटकारा के थे, ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க நம்மளை தேடி வந்தாங்க, लेकिन उस दिन हमें सेवक लोग ढूंढ आए थे, பரிசுத்தவர்கள் நம்மளை தேடி வந்தாங்க, पवित्र संत लोग हमारे पास आए थे, மிஷனரிகள் நம்மளை தேடி வந்தாங்க. मिशनरी लोग हमारे पास आए थे, இயேசு அவளை அனுப்பி இருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने भेजा है। உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, आपके सामने के गांव के ओर जाओ। ஒரு சரியான விலாசத்தை அங்க சொல்லி அனுப்புகிறாரு. प्रभु ने बिल्कुल एक सही पता को बता के हुए उन्हें भेज देते हैं। உங்களுடைய வீட்டின் விலாசத்தை சொல்லி தேவன் எங்களை அனுப்புகிறார். आपकी घर की पता को एड्रेस को बताते हुए प्रभु हमें भेजते हैं। ரட்சிப்பு உங்க வீட்டுக்குள்ள வருகிறது, उद्धार आपके घर पर आती है, இயேசு உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். यीशु मसीह आपके घर के अंदर आते हैं, உங்களை அழைக்கும்படியாக, आपको बुलाने के உங்களுடைய लिए, கட்டுகளை உடைக்கும்படியாக, आपकी बंधन को तोड़ने के लिए। இயேசு உங்களிடத்துல அவர் பிரவேசிக்கும்படியாக, प्रभु यीशु मसीह आपके अंदर निवास करने के लिए। இப்ப அந்த கழுதை வருகிறது, अभी वहां को गधा को लेकर आए, அந்த கழுதையின் மேல வஸ்திரம் போடப்படுகிறது. उस गधा के बच्चे के ऊपर अपने वस्त्रों को बिछाए। அந்த கழுதையுடைய முன் நிலைமையை பாருங்க. उस गधा के पिछले का समय को सोचिएगा। ஒரு சாதாரண கிராமத்துல, बिल्कुल एक साधारण गांव में, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில, बांधे हुए स्थिति में ஒரு சாதாரண ஒரு கழுதை தான் இருந்துச்சு. एक साधारण गधा था, ஆனா இப்பொழுது இயேசு விட்டு வரும்போது, लेकिन अब परमेश्वर यीशु मसीह के पास आ गए तो, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரும்போது, जब यीशु मसीह की बुलाहट को उन्होंने मान लिया है तो கழுதையின் மேல வஸ்திரம் விரிக்கப்படுகிறது. उस गधा के ऊपर सारे लोग वस्त्रों को बिछाए, அதோட நிறம் மாறப்படுகிறது, उनका रंग बदल रहा है, அதோட குணம் மாறப்படுகிறது, उनका गुणे बदल रही है, அதோடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. उनका जीवन बदल रही है। இயேசு கிறிஸ்து அங்க உட்காருகிறார். यीशु मसीह उनके ऊपर बैठे थे। இப்போது போகும் இடமெல்லாம் அங்க என்ன நடக்கிறது? जहां जहां वो जाती थे वहां पर क्या हो रहा है? ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், लोग चिल्ला उठे, ஜனங்கள் துதிக்கிறார்கள், लोग परमेश्वर को स्तुति करते थे, ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर को बढ़ाई करते थे। இயேசு அங்க இயேசுவின் நாமம் அங்க உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह की नाम की वहां पर बढ़ाई हो रही है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இயேசுடைய அழைப்பை கேட்டு வரும்போது, अगर यीशु मसीह की बुलाहट को सुनकर आप और हम आएंगे तो, இயேசுவை நம்ம சுமந்து செல்லும்போது, जब यीशु मसीह को लेते हुए हम जाएंगे तो, இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். अगर यीशु मसीह हमारे अंदर वास करते हैं, போகும் இடமெல்லாம், जहां पर हम जाएं, நான் நிற்கும் இடமெல்லாம், जहां हम खड़े हो जाएं, இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டே वहां पर இருக்கிறது. प्रभु यीशु मसीह की नाम की महिमा होती है। கழுதையுடைய லெவலே மாறிடுச்சுங்க. वहां पर गधा की स्थिति बिल्कुल बदल चुका है। ஒருவேளை நம்மளை பார்த்து அநேகர் கழுதைன்னு கூட சொல்லியிருக்கலாம். शायद कई लोग हमें देखकर वो कहते होंगे कि गधा, ஆனால் இப்பொழுது लेकिन अब இயேசுவுக்கு சொந்தமாய் மாறிட்டேன் என்றார். हम यीशु मसीह के अपने यीशु मसीह के हो गए तो இப்பொழுது अब என் மூலமா இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. मेरे द्वारा परमेश्वर यीशु मसीह का नाम की बढ़ाई होती है। ஆமென். आमीन। இயேசு நல்லவர். यीशु मसीह भला है। அவருடைய அழைப்பை எண்ணி பார்ப்போம். परमेश्वर की बुलाहट की ओर सोचें। இங்கு அந்த சீத்தி மரத்தினால உண்டு பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है वो बबूल की लकड़ी से बना। சீத்தி மரம் बबूल की लकड़ी அது ஒரு அற்பமான மரம் தான். वो जरूर एक साधारण पेड़ क्यों ना हो, அதோடைய ஸ்கின் பார்க்கும்போது, தோல் பார்க்கும்போது ரொம்ப மொத்தமாக ஒரு விதமான ஒரு அழுக்கான ஒரு கலராய் காணப்பட்டாலும், जब भी उसकी जो चमड़े को देखेंगे तो इतना वो पसंदीदा नहीं है, ஆனால் இங்கு கொண்டு வந்து लेकिन जहाँ पर यहाँ ले आते हैं, அதோடைய ஸ்கின்னை அவங்க எடுத்து जब वहां पर ले आते थे और उस सारी चमड़े को निकालते थे, அங்கு தேவன் அங்கு பசும் பொன்னினால் அங்கு மூடப்படுகிறார். लेकिन यहाँ पर उस लकड़ी के ऊपर जो बिल्कुल सोने से उसे ढापा जाता है। ஆமென். आमीन। நிறம் மாறுகிறதுங்க. वहां पर उसका रंग बदल रहा है, வாழ்க்கையே மாறுது. हमारा जीवन ही बदलती है। ஆமென். आमीन। இயேசு எனக்குள் வாசம் பண்ணும்படியாய் अगर यीशु मसीह हमारे अंदर रहते हैं तो वो चाहते भी அவருடைய हैं। அழைப்பை நோக்கி பாருங்க. उनकी बुलाहट की ओर ताकते रहिए। அடிமை பெண்ணாகிய எஸ்தரை जो गुलामी में था एस्तर, ராணியாக கர்த்தர் உயர்த்தினார். उन्हें प्रभु ने रानी बना लिया, राजाती बना लिया। ஆமென். आमीन। மீன் பிடிக்கிறவர்களை जो मछुए थे அப்போஸ்தலர்களாய் மாற்றினார். उन्हें प्रेरित बना लिया। என் இயேசு என்னை அழைத்தார் என்றால், अगर मेरा यीशु मसीह मुझे बुलाते हैं तो என்னை அலங்கரிக்கிறவர், मुझे वो सुंदर बनाते हैं, என்னை அலங்கரித்து मुझे सुंदर बनाकर அவருக்கென்று ஆசீர்வாதமாய் என்னை பயன்படுத்துவார். मुझे सजा कर अपने लिए वो इस्तेमाल करेंगे। இந்த மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் அப்படித்தான் மாற்றினாரே. मछुए को इसी तरह प्रभु ने बदला। பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது जब पेंतकोस्त के दिन आया, மேல் வீட்டிலே ऊपर मंजिल में இதே மீன் பிடிக்கிற यही मछुए थे। பேதுரு எழுந்து நின்று पतरस खड़े होकर அவர் எழுந்து நின்று பிரசங்கிக்கும் போது जब उन्होंने
उन्होंने प्रचार किया है तो அந்த பிரசங்கத்தை கேட்டு उस प्रचार को सुनकर 3000 பேர் 3000 लोग ஆண்டவர்மாரே हे प्रभु நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் हमें उद्धार पाने के लिए क्या करना चाहिए। அன்றைக்கு அந்த 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டுச்சு। उसी दिन 3000 लोग बपतिस्मा लिया है यीशु में। அன்றைக்கு அத்தனை பேரும் அப்போஸ்தலர் உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தார்களாம்। उन दिनों में वो सारे लोग प्रेरितों के सारे उपदेश में वो स्थिर रहते थे। ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டிருந்தார்। हर एक दिन प्रभु उद्धार पाने वालों को कलीसिया में जोड़े रहते थे। இது எப்படி நடந்தது? ये कैसा हुआ? எருசலேமில் தொடங்கினது, जो यरूशलेम में शुरू हुआ, யூதேயாவுக்கு போனது, यूदया में गया, समरिया में गया, கடைசி பரியந்தம் दुनिया के छोर तक, பல தீவுகள், कई टापुओं के अंदर, கிராமங்கள், कई गांवों के अंदर, பல நகரங்கள், कई शहरों के अंदर, பல அரண்மனைகள், कई महलों के अंदर, பல சிறைச்சாலைகள், कई बंदगृह के अंदर, எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷம் போனது। हर जगह की ओर ये सुसमाचार पहुंची। யாரை கொண்டு என் தேவன் பயன்படுத்தினார்? किसको द्वारा प्रभु ने कार्य किया है? அவரால் அழைக்கப்பட்டவர்கள்। जिसने उनके द्वारा बुलाए गए। அழைக்கப்பட்டவர்கள் யாரு? किसने बुलाए गए? அற்பமானவர்கள், वो बिल्कुल तुच्छ जाना गए थे। உலகத்தில் பைத்தியம் என்று சொல்லப்பட்டவர், दुनिया वालों ने उसे तुच्छ जाना और उन्हें पागल जैसे समझा, தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டவர், अयोग्य समझा। அவர்களை கொண்டு என் இயேசு பயன்படுத்தினார்। उनके द्वारा प्रभु ने उन्हें ही इस्तेमाल किया। அது தேவன் உண்மை என்றார், अगर ये बात सच है तो நிச்சயமாய் அதே அழைப்பு जरूर वही बुलाहट எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறது। मेरे अंदर आपके अंदर आती है। அழைப்புக்கு ஒப்பு கொடுப்போம்। उस बुलाहट के लिए हम अर्पण करें क्या? நம்மை கொண்டு இயேசு நம்மை हमारे द्वारा ही प्रभु महान कार्य करेंगे। ஆமென்। आमीन। வசனத்தை கேட்டுக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நான் சொல்லுங்க, इस वचन को सुनने वाले आप हर एक से हम कहना चाहते हैं, சர்வ வல்லவர், सर्वशक्तिमान, கர்த்தாதி கர்த்தர், वो राजाओं का राजा, நமக்குள்ள அவர் வாசம் பண்ண वो முடியாது, हमारे अंदर वास करना चाहते हैं, உலாவும்படியா விரும்புகிறார்। वो हमारे अंदर वो टहलना चाहते हैं। ஒப்பு கொடுங்க। आप अर्पण करें। அவர் இருக்கிற இடத்துல जहाँ वो है प्रभु, ஜனங்கள் தேடி வருவார்கள்। लोग आपको ढूंढ कर आएंगे। அவர் இருக்கிற இடத்துல जहाँ प्रभु है அங்க அற்புதம் உண்டு। वहाँ अद्भुत होती है। ஆமென், आमीन, ஹalleluya। हालेलुया। அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது। बुलाहट आपके पास आ रही है। ஒருவேளை பெரிய பெரிய நபர்கள் உங்களை அழைக்காம இருந்திருக்கலாம், शायद बड़े बड़े लोग ने आपको नहीं बुलाया होगा, ஒருவேளை உங்களை அழைச்சிட்டு நீ வரவேறான்னு கூட உங்களை டெலிட் பண்ணிருக்கலாம்। शायद लोग आपको बुलाते हुए फिर बाद में कहते होंगे मत आना करके, பட் இன்னைக்கு இயேசு लेकिन आज यीशु मसीह அப்படிப்பட்ட மனுஷர் போல அல்ல, அவர் वो एक साधारण मनुष्य के समान नहीं, व्यक्ति के समान नहीं, அவர் உண்மையாய் அழைக்கிறார்। वो बिल्कुल सचमुच हमें बुलाते हैं। இயேசு விட்டு நீங்க தூரமா கூட போயிருக்கலாம், अगर आप यीशु मसीह को छोड़कर दूर भी चले जाते क्यों ना हो, அந்த இளைய மகனை போல वो छोटा जो बच्चा जो दूसरा लड़का था उस बेटे के समान இருதயத்துல தீர்மானம் பண்ணி आप अपने दिल में एक निर्णय लीजिए, தகப்பன் வீட்டுக்கு போவேன், मैं अपने पिता के घर लौटूंगा। ஓடி வாருங்கள்। आप दौड़ कर आइए। நீங்க நடந்து வந்தா கூட अगर आप चलते हुए आए क्यों ना हो, என் தகப்பன் உங்களுக்காக ஓடி வருவார், मेरा प्रभु आपके लिए दौड़ कर आएंगे, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து आपको गले लगाएंगे, चुमा करेंगे, அவருடைய அழைப்பில் உங்களை ஏற்றுக்கொள்வார்। अपनी बुलाहट में आपको अपना लेंगे। இந்த அழைப்புக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்। आइए इस बुलाहट के और हम अपने आप को अर्पण करें और आंख बंद कर हम प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம்। भला परमेश्वर हम तेरे धन्यवाद करते நீங்கள் हैं। அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர்। प्रभु ने आपने जहाँ हमें बुलाया है अब बिल्कुल सच्चाई है। ஆண்டவரே உம்முடைய அழைப்பு மிகப்பெரியது, आपकी बुलाहट महान है, உம்முடைய அழைப்பு விசேஷித்தமானது। आपका बुलाहट श्रेष्ठ है। ஆபிரகாமை அழைத்து आपने अब्राहम को बुलाया, எங்களையும் அழைத்திருக்கிறீர்கள்। हमें भी बुलाए। ஒரு சித்தி மரத்தை போல காணப்பட்டோம், जरूर हम एक बबूल की लकड़ी के समान थे, ஒரு கழுதையை போல காணப்பட்டோம், एक गधा के समान थे, ஒரு மீன் பிடிக்கிறவர்களை போல एक இருக்கோம்। मछुए जैसे थे, ஆனால் எங்களை தேடி வந்து लेकिन हमें आप ढूंढ आया, எங்களை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்। हमें बुलाया। प्रभु धन्यवाद हो। உங்கள் அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கிறோம்। प्रभु आपकी बुलाहट को हम आज्ञाकारियता रहते हैं। எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறதுக்காக आप हमारे बीच में वास करने के लिए धन्यवाद। எங்க கூட இருந்து நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா। हमारे संग रहकर हमें इस्तेमाल कर अच्छा, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக हमारे द्वारा तेरे नाम की महिमा होने पाए। எங்களை ஆசீர்வதிப்பீர்। हमें आशीष कर இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்। और बड़े बड़े चमत्कार कार्य को देखने के लिए हमें मदद कर। கேட்டுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக। इसे सुनने वाले बच्चे बड़े सबको प्रभु आशीष कर। துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு। सारी स्तुति महिमा आदर तुझे देते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா। प्रभु यीशु के नाम से प्रार्थना करते हैं हमारे खुदा। ஆமென்। आमीन आमीन। கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर ही आप सबको इस वचन के द्वारा आशीषित करें। Thank you. God bless you.